clubhouse, tiny living space, more common space but less living space. Highest carpet area up to 70% only in Jane's Home. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. போர் நிறுத்தம், ஏன்னா போர் யாருமே விரும்பக்கூடியது இல்லை. எல்லையில் இருந்திருக்கீங்க, அந்த அனுபவத்தினால கேட்குறேன், இந்தியாவினுடைய வலிமை எத்தகையது? உலக நாடுகளுக்கு எல்லாமே பயப்படுறாங்க இந்தியாவை பார்த்து. இப்போ நம்ம அமைதியாக இருக்கோம், நம்ம யார் மேலே அட்டாக் பண்ணல. பாகிஸ்தான் நம்ம மேலே அட்டாக் பண்ணால் நம்ம டிஃபென்ஸ் எடுத்தோம். டிஃபென்ஸ் எடுக்கிறதுலேயே இவ்வளோ பயம் வந்துருச்சு உங்களுக்கு. சரி, நாங்கள் அட்டாக் பண்ணது எந்த நிலைமை இருக்கும், மக்களுடைய சூழ்நிலை என்ன இருக்கும்? தவறு கிடையாது. பாகிஸ்தான் மக்கள் அடிக்கக்கூடாதுன்ற எண்ணம் இந்தியாவுக்கு இருக்க போய் தான் இந்த வார் அந்த நஷ்ட ஈடு கொடுக்காம ஒரு தக்க பதிலடி கொடுத்ததுனால தான் படிஞ்சிட்டாங்க. மேற்கொண்டு பாகிஸ்தான் வாலாட்டினா திரும்ப இந்தியா தன்னுடைய வாலாட்ட முடியாது. சுதந்திரம் அடைஞ்ச பிறகு உன் நாடு பிரிச்சு கொடுக்குது. உங்களுடைய இன்டர்னல் நீ செய், எங்க வேலை நாங்கள் செய்கிறோம். நீ ஏன் பகல் கனவு கால்ற? தீவிர சப்போர்ட் ஏன் எடுக்கிற? அது தவறு தானே. அதுதான் பாடம் கற்றுக் கொடுத்தாங்க. என்னைக்கு பாகிஸ்தான் தனியாக பிரிஞ்சதோ அன்னையிலேருந்து பிரச்சனை உண்டாக்கிட்டு இருக்காங்க. அவங்கள ஒரு நல்ல ஒரு தீர்வு கொடுத்தாச்சுன்னா இனிமேல் இந்தியாவை பற்றி பாகிஸ்தான் நினைச்ச கூட பார்க்கணும். இனி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நடந்ததுன்னா அது போரா தான் கருதப்படும் அப்படின்றது நல்ல ஸ்டாண்ட், வரவேற்கத்தக்க ஸ்டாண்ட். 1971 ஒன்று சொல்லி பார்த்தோம், நாங்கள் குணி வச்சோம், நீ அடங்கலை. மறுபடியும் இப்போ சொல்லி பார்க்குறோம். கோவை மக்களை கொள்றேன்னாக்கா நீ உன்னுடைய படைகள் மூலியமா ஏவி அனுப்பிதுன்னு கொள்றேன். அது இது மேலே சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. இனிமேல் நாங்கள் ஆக்ஷன். உங்களுடைய பணிக்காலத்தில் அந்த மாதிரி திடீர் தாக்குதல், இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கு. எந்த மாதிரி மறக்க முடியாத அனுபவம்ன்றது? பஞ்சாப் பார்டரில் நாங்கள் பேசிக்குவோம், சண்டை போட மாட்டோம். ஜெயண்டிகளை பார்த்தோம்னா ஒருத்தர் பார்த்தா ஒருத்தர் ஷூட் பண்ணிடுவோம். அதே இங்கே ஒரு நிலைமை, அங்கே ஒரு நிலைமை. இது பட்டாய கொடுத்த இடம், அது புறம்போக்கு இடம். போய் அங்கே பெட்டெல்லாம் எடுத்துன்னு போயிடணும். அங்கே ஒரு விறப்பு இருக்கும், அந்த விறப்பண்டை உட்காந்துக்கணும். 3 பேர் போவோம், 300 அடி ஒவ்வொருத்தர் தள்ளி உட்காரணும். பாகிஸ்தான் பார்டர் இப்படியே உட்காந்துட்டு பாகிஸ்தான் தான் நீங்கள் பார்க்கணும். சைடில் நம்மளை செக் பண்ணுறதுக்கு, நம்ம தூங்குறோமா இல்லையா முடிச்சுட்டு இருக்கோமா நம்மளை செக் பண்ணுறது சைட்லேருந்து வருவோம். ஒரு 5 பேர் நடந்து வராங்க. நடந்து வரும்போது நான் என்ன செஞ்சுறேன், ஃபயர் பண்ணிடுறேன். லைட் தெரிஞ்சால் பர்மிங் புழைக்கிறதுக்காக வர்றாங்க. நான் போயிட்டு மலை மேலேருந்து அப்படியே கிராஸ் வரும்போது எங்கள் மேலே ஃபயர் வரும். இப்போ ஃபயர் வரும்போது நாங்கள் எகிரி கீழே குதிச்சிடுவோம். ஃபயர் டவுன் ஆன பிறகு, இருட்டான பிறகு நாங்கள் அந்த போஸ்ட்டில் போய் ஏறுவோம். இந்த மாதிரி துப்பாக்கி சூட்லாம் தப்பிச்சிருக்கோம். சும்மா இருக்க மாட்டாங்க பாகிஸ்தான். ரொம்ப திமிரு பிடிச்சவங்க. நம்ம இந்தியா தான் அமைதியை காக்கிறோம், ஆர்டர் எதிர்பார்க்குறோம். அவங்களாம் அந்த ஆர்டர் அமைதி எதிர்பார்க்காம தீவிரவாத இயக்கத்தோடு சேர்ந்து இந்தியாவை எங்கேயாவது ஒரு மிரட்டல் கொடுத்து ஏதாவது ஒரு பகுதியை கப்சர் பண்ணிடலான்னு பிளான் பண்ணுறாங்க. பகல் கனவு கண்டு. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மோட முன்னாள் எல்லைப்படை வீரர்கள் நலச்சங்கத்தினுடைய மாநில தலைவர் எஸ்கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் இருக்கார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இன்னைக்கு இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய இந்த போர் பதட்டம் அப்படின்ற சூழ்நிலையெல்லாம் பார்க்குறோம். இதில் முப்படைகளினுடைய இந்த பங்களிப்பு என்ன அப்படின்றத பற்றி பெருவாரியாக பேசுகிறோம். இந்த நேரத்தில் பிஎஸ்எஃப், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸினுடைய அந்த பங்களிப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அது குறித்து சொல்லுங்க சார். அப்போ ராணுவம் எப்படி இருக்கும், எப்படி செயல்படும், பிஎஸ்எஃப் எப்படி செயல்படும்? ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க, வாழ்த்துக்கள். அதாவது பிஎஸ்எஃப்ன்றது தினந்தோறும் ஒரு எதிரிகளிடம் இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் எதிர்கொள்வது ஒரு நார்மலாக தான் இருந்தது. எப்பொழுதுமே நார்மல் காலகட்டத்தில் பார்டரில் பீஸ்ஃபுல் கிடையாது. பாகிஸ்தான்காரங்க எப்போதாலும் ஃபயர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்மளும் அவங்க மேலே ஃபயர் பண்ணுறது ஒரு சோஷியல் மீடியாவுக்கோ மற்ற வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருந்தது. இந்த ஆப்ரேஷனல் இப்போ நடக்கிற சூழ்நிலை வச்சுக்கிட்டு முப்படைகள் எப்பொழுது டேக் ஓவர் பண்ணிட்டாங்களோ ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸோ அது இணைஞ்சி அதன் கூட சேர்ந்து பிஎஸ்எஃப்பும் தன்னோட நிலைப்பாட்டை பார்டரில் ஸ்டாண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டில் இண்டிபெண்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ முப்படைகளோடு சேர்த்து பண்ணுறாங்க. ஏன்னா வாரன்ற சூழ்நிலை வந்த பிறகு, போர் என்ற ஒரு சூழ்நிலை வந்த பிறகு அதுக்கு தகுந்த ஆட்போல் அவங்க ஆப்ரேஷனல் கண்டிஷன் அங்கே என்ன எப்படி இருக்குது, நிலவரம், களத்தின் நிலவரம் எப்படி இருக்குது, அதற்கு தகுந்தாற்போல் பிஎஸ்எஃப்பும் இராணுவத்தோடு சேர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றன, வெற்றிகரமாக முடித்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது போர் பதட்டம், போர் வரப்போது இல்லை போர் பதட்ட சூழ்நிலை அப்படிங்கும்போது ராணுவம், பிஎஸ்எஃப் எல்லாம் சேர்ந்து பணியாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக. இப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த எல்லைகளை பாதுகாக்கிற பொறுப்பு அப்படின்றது பிஎஸ்எஃப். அதனால தான் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லைகளை பாதுகாக்கிறது தான் இந்த ஒரு போர்ஸ் 1965 1 டிசம்பர் ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க.
அதனுடைய ரூல் ரெகுலேஷன் எல்லாம் ஆக்ட் எல்லாம் 1967 கொண்டு வந்து 71 வாரம் கண்டக்ட் பண்ணிச்சு, போரும் சந்தித்தோம். அதுக்கடுத்து கார்கிலும் சந்திச்சிருக்கோம். அதுக்கடுத்து 2001 இதே மாதிரி ஒரு ஆப்ரேஷன் சிச்சுவேஷன் வந்தது. பட் அந்த டைமில் வந்து எல்லாமே பேச்சுவார்த்தை அடிப்படையில் அது வந்து அந்த ஒரு மூவ்மெண்ட் ஆகாமல் பின்வாங்கிட்டு இருந்தோம். அது சமரச அடிப்படையில். ஸோ இந்த நிலைமையில் என்ன நடந்ததுன்னா, உங்களுக்கு நாடறிஞ்ச விஷயம், ஒரு ஆப்ரேஷன் காஷ்மீர் நடந்தது சிவில் மேலே தீவிரவாத தாக்குதல் கொண்டதுனால. ஸோ அந்த தீவிரவாத தாக்குதல் வந்து எதிர்த்து செயல்படுற, அதாவது பாகிஸ்தானுடைய ஆர்மி இந்தியாவுடைய போரை, அதாவது இந்தியாவுடைய நாட்டை உடைய சூழ்நிலை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் தீவிரவாத அமைப்புடன் சேர்ந்து இந்தியாவில் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதித்து விடலாம் என்று பகல் கனவு கண்டு கொண்டு இது மாதிரி ஒரு தவறான செயல் ஈடுபட்டதன் காரணத்தினால இந்த போர் உருவாக காரணம் உருவானது. இன்னைக்கு அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நொடிக்கு நொடிக்கு நமக்கு தகவல்கள் வந்துகிட்டே இருக்கு, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதற்கு முந்தைய காலகட்டத்தில் எப்படி இருந்தது சார்? குறிப்பா நீங்க பங்கெடுத்துக்கிட்ட அந்த சமயங்கள்ல சூழ்நிலை எப்படி இருந்தது? அப்ப பிஎஸ்எஃப்னுடைய செயல்பாடு எப்படி இருந்தது? நான் 1979 பிஎஸ்எஃப்ல இதே பார்டர், இது இப்போ நடக்கிற இது அமிர்த்சர் பார்டர் முதல்ல இன்று அறிமுகமானது. அதற்கடுத்து பூஞ்ச் பார்டர். இப்போ பூஞ்சில் வந்து உங்களே தெரியுது, உலக மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு பூஞ்ச் எவ்வளோ டஃப் பார்டர்னு சொல்லி. பூஞ்ச், சுரன்கோட், அக்குனூர், அந்த காலாக்கோட், மைண்டர், இந்த மாதிரி பார்டரில் அப்படி பிறகு வந்துச்சுன்னா ஹரிஷ்புரா, அதுக்கு அடுத்து வந்துச்சுன்னா பட்டான்கோட்டு, பிறகு வந்து ஜெசல்மீர், இந்த மாதிரி பார்டரில் வந்து எப்போவுமே இவங்களது வந்து இந்த பெஷாவர், ராவல்பிண்டி, நம்முடைய கராச்சி, நம்முடைய பார்டருக்கு எதில் கராச்சி, இந்த மாதிரி சூழ்நிலை அமர்ந்துற பார்டரில் எப்போ பார்த்தாலும் டென்ஷன் தான் இருக்கும், ஃபயர் நடந்து தான் இருக்கும், தீவிரவாதம் ஊடுதல் போயிட்டே இருக்கும். அவங்கள தடுப்புக்காக தான் நம்ம வந்து அது பிஎஸ்எஃப் உருவாக்கியிருக்கோம். நார்மலாக வாரில் வந்து இவ்வளோ பெரிய விஷயம் தெரியாமல் இருந்தது. இப்போ டெய்லி வந்து பெரிய பெரிய நேற்று கூட பாருங்களேன், முந்தின நாள் கேள்விப்பட்டிருப்பீங்க, 7 தீவிரவாதி கொண்டாங்க. தீவிரவாதி எப்படி அவங்க அனுப்புகிறாங்கன்னா, அந்த இராணுவம் வந்து சப்போர்ட் ஃபயர் கொடுத்து தீவிரவாதி உள்ள அனுப்புகிறாங்க. அதை முறியடித்தது பிஎஸ்எஃப். இப்போ பயிற்சி அப்படின்ற விதத்தில் சார், இராணுவத்தினுடைய பயிற்சி குறித்த வீடியோக்களை எல்லாம் நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு எப்படியான பயிற்சிகள் இருக்குது, எந்த மாதிரி ஆயுதங்களை எல்லாம் கையாளுறாங்க. இப்போ பிஎஸ்எஃப்க்கும் அதே பயிற்சி தான் இருக்குமா, எப்படி இருக்கும்? இல்லை, அது அதே பயிற்சி தான். பயிற்சியில் ஒரு குறைபாடு இருக்காது. சில பயிற்சிகள் வந்து இராணுவ கட்டமைப்பு என்னென்ன இருக்குதோ அதே போன்ற பயிற்சிகள் தான் ஈடுகொண்டு நடந்துகிட்ருக்கோம். அந்த பயிற்சியில் எந்த வேறுபாடும் கிடையாது. உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள் சார். ஏதாவது இதுக்கு முந்தைய சூழ்நிலை நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு சமயத்தில் நடந்த இந்த மாதிரி பதட்டமான சூழ்நிலையில் பங்களிப்பு அப்படின்றது? எங்கள் பதட்ட சூழ்நிலையில் வந்து எல்லையில் வந்து முன்னாள் பிரதம மந்திரி இந்திரா காந்தி மறைவு நேரத்தில் பார்டரில் ஃபயர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த டைமில் நாங்கள் ஒரு 100 அடி, 150 அடி, 200 அடி டிஸ்டன்ஸ் தான் அந்த பூஞ்சி பார்டரில் நாங்கள் இருந்தோம். அப்போ தான் வார் என்ன, போர் எப்படி எதிர்கொள்கிறோம், ட்ராக்கல் எப்படி பண்ணுறோம், அம்பூஸ் எப்படி பண்ணுறோம், அட்டாக் எப்படி பண்ணுறோம், இந்த சூழ்நிலைலாம் தெரிஞ்சுக்கிறது நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது 1984. ஸோ அதற்கு பிறகு படிப்படியாக எல்லா பார்டரும் நாங்கள் வந்து ருட்டீன் டியூட்டியில் பார்க்கும்போது ஜெய்சல்மீர் பார்டரில் ஒரு அனுபவம் கிடைச்சிது. அந்த அனுபவம் என்னன்னாக்கா, ஆர்மி இதே மாதிரி உள் வாங்கிட்டாங்க, ஃபுல்லாக டிப்ளாய்மெண்ட் பண்ணிட்டாங்க, ரெடி ஆகிட்டாங்க போருக்கு. ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த இயற்கை கேடுகளை எதிர்கொண்டு என்ன சூழ்நிலை நடந்தாலும் அதை எதிர்கொள்ள நம்ம தயாராக இருக்கணும். எந்த ஒரு பின்வாங்கலோ எந்த ஒரு மொரல் டவுனோ இருக்கக்கூடாது. அது படைக்கு ஆல்ரெடி இருக்குது, ஒரு டாஸ்க் இருக்குது. அது மாதிரி மையமாக வச்சுட்டு எதிரிகளை எப்படி தாக்கணுன்ற ஒரு சூழ்நிலை எனக்கு ரெடியாக இருக்கும். அதே போன்று ஓய்வு பெற்றவர்களையும் அழைத்தாலும் நாங்கள் போய் நாட்டுக்காக எங்கள் உயிர் தியாகம் செய்ய நாங்கள் தயாராக இருக்கோம். எல்லா இந்த பிஎஃப் வீரர்கள், முன்னாள் வீரர்கள் எல்லாருடைய தேவைப்பட்டால், அரசாங்கத்துக்கு தேவைப்பட்டால் நாங்கள் போரிட தயாராக இருக்கின்றோம். எங்கள் நிலைப்பாட்டில் மாற்றம் கிடையாது. அரசாங்கம் என்ன விதிமுறைகள் எடுக்கின்றனோ அதற்கு நாங்கள் ஆதரிப்போம். ஏனென்றால் பாகிஸ்தானை இதே போன்று இது ஒரு காலகட்டம் மட்டும் கிடையாது. என்னைக்கு வந்து பாகிஸ்தான் தனியாக பிரிஞ்சதோ அன்னையிலேருந்து பிரச்சனை உண்டாக்கிட்டு இருக்காங்க. அவங்கள ஒரு நல்ல ஒரு தீர்வு கொடுத்தாச்சுன்னா இனிமேல் இந்தியாவை பற்றி பாகிஸ்தான் நினச்சி கூட பார்க்கக்கூடாது. இதுதான் நாங்கள் எங்கள் மக்களை எதிர்பார்க்குறோம், நாங்களே எதிர்பார்க்குறோம். அடிக்கடி இப்போ மட்டும் இல்லை, ஆரம்பத்துலேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி எல்லையில் பாதுகாப்பு படை வீரர்களுக்கும் அங்கே மற்ற அந்த பாகிஸ்தான் வீரர்களுக்கும் இடையில சண்டை எப்படின்லாம் எவ்வளோ க்ளோஸாக இருக்கும் சார் அந்த சண்டை அப்படின்றது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்றதெல்லாம் இருக்கும் ஆரம்பத்தில்? நல்ல கேள்வி. அதாவது பஞ்சாப் பார்டர் எடுத்து, பஞ்சாப், குஜராத், ராஜஸ்தான் பார்டர்
நாங்கள்லாம் டியூட்டி பார்க்கும்போது பென்ஷிங்கே கிடையாது, வேலையே கிடையாது. ஓ, வேலையே இல்லை. வேலையே கிடையாது. ஓகே. வேலி வந்து இப்போ தான் லேட்டஸ்ட்டாக எல்லாம் பென்ஷிங் பண்ணியிருக்கோம். அப்போ நாங்கள் பார்க்கும்போது இவ்வளோ தீவிரவாதிகளும் கிடையாது. 1991 92 பிறகு தான் தீவிரவாதிகள் ஸ்டார்ட் ஆனாங்க. அதுக்கு முன்னாடி பெரிய அவ்வளோ பெரிய தீவிரவாதிகள் இப்போ நாட்டுக்கு சண்டை நடக்குமே தவிர ஒரு 2 ஃபயர் 3 ஃபயர் போயிட்டுக்குமே தவிர ஒருத்தர் பார்த்து நாங்கள் ஃபைட் பண்ணிக்குவோம். அது ஒரு இயற்கையாக போயிட்டுருக்கோம். அது அந்த ஒரு விஷயம்லாம் வேளாண்மையிலங்கள் வராது. ஆனால் இந்த தீவிரவாத குரூப் எப்போ ஃபார்ம் ஆகிடுச்சோ அன்னைக்கிலிருந்து ஊடுருவல், இங்கேருந்து அந்த நாட்டுக்கு போகிறது, அந்த நாட்டிலேருந்து ஸ்மக்லிங் பண்ணுறது, இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் தடுத்துட்டு இருந்தது பிஎஸ்எஃப் தடுத்தது. இப்போ எல்லா பார்டர்லேயும் வேலி போட்டாச்சு, பென்ஷிங் போட்டாச்சு. அந்த பில்லர் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பில்லர் பக்கத்தில் பென்ஷிங் போட்டாச்சு. இப்போ பென்ஷிங் போட்டோம்னா ஜெயிண்ட்டுகளில் மட்டும் சில இடத்துல கேப் இருக்கும். ஏன்னா மலைதளங்கள் மலையில் வந்து பென்ஷிங் போடுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. அது நேஷ்னல் பார்டர் இன்டர்நேஷ்னல் பார்டர்ன்ற சூழ்நிலையில் அது மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. அங்கே ட்ரூப்ஸ் டிப்ளாய்மெண்ட் இருக்குது, போஸ்டல் டிப்ளாய்மெண்ட் இருக்குது, போஸ்ட்டில் அப்சர்விங் இருக்குது. அதனால் வந்து தடுப்புன்றது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இப்போ வேலிகளுக்கு அருகிலேயே நம்முடைய ராணுவம் இருக்குமா சார்? ஏன்னா ஒரு 300 அடி, ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில், இவ்வளோ டிஸ்டன்ஸில் இல்லை போஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் நாங்கள் போய் நிற்கிறது ஸ்டாண்ட் பண்ணுறது ஒரு 100 அடி 200 அடி டிஸ்டன்ஸில் போய் நான் ஸ்டாண்ட் பண்ணணும். அது ஜெயின்கில் போனீங்கன்னா ஒரு 200 300 அடியில் டிஸ்டன்ஸ் கூட இருப்போம். 300 மீட்டரில் 300 மீட்டரில் கூட அவங்க அந்த பக்கம் போஸ்ட் இருப்பாங்க, நம்ம அங்கேருந்து ஃபயர் பண்ணுவாங்க, நம்ம இங்கேருந்து ஃபயர் பண்ண மாட்டோம். அந்த டைமில் காலகட்டத்தில் அப்படி நார்மலாக தான் இருந்தது. அவங்க வேலை பண்ணுவாங்க, நாங்கள் எங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். நான் கேட்குறது சார், இப்போ இந்த அடிக்கடி நம்ம வந்து எல்லையில் துப்பாக்கிச்சூடு நடக்குது, ஃபயரிங் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும்? இப்போ பார்டர்லேருந்து நம்மளும் உள்ளே இருப்போம். எல்லா பார்டர்லையும் எப்பவுமே ஃபயர் நடக்காது. சில இந்த பெஷாவர்ன்ற ஒரு பார்டர் இருக்குது, ராவல்பிண்டியனுடைய இடம் இருக்குது. அவனுங்க வந்து தீவிரவாத பேஸ் அமைச்சிருக்காங்க. அந்த பேஸ் அமைச்சிருக்காங்க, அவங்க கிராஸ் பண்ணும்போது ஃபயர் காமிச்சிட்டு உள்ளே நுழைச்சி விட்டுருவானுங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன் நடக்கும். அது அந்த டைமில் தான் இந்த தீவிரவாத இயக்கம் எப்போ ஸ்டாண்ட் ஆகிடுச்சோ அன்றைக்கி தான் ஃபயர் அதிகமாக நடந்துட்டு. இப்போ இந்த போர் பதட்டம் அப்படின்றது ஒரு கட்டமாக இருக்கும் சார். இப்போ போர் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வருது அப்படின்னா அங்கே என்ன மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருக்கும், என்ன மாதிரி உடனடியாக? நீங்களே பார்த்துருப்பீங்களே, ராத்திரி என்ன லைட்டெல்லாம் அணைச்சிடுவோம் ப்ரொடெக்ஷனுக்காக. நம்முடைய என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கோ அதை வச்சுட்டு நம்ம அவங்கள ஃபைட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம டிஃபென்ஸ் தான் எடுத்துருக்கோம், இன்னும் அட்டாக்கே பண்ணல. நம்ம அட்டாக் பண்ணாச்சுன்னா நிலைமை எப்படி வேறு மாதிரி போகும், அது போக தான் தெரியும் என்ன நடக்குது. இப்போ நம்ம அறிவிப்புகள்லாம் பார்க்கும்போது சார், பிரைம் மினிஸ்டர் ஒரு அறிவிப்பை கொடுத்துருந்தார் கொஞ்சம் முன்னாடி கூட, இனி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நடந்ததுன்னா அது போரா தான் கருதப்படும் அப்படின்றது நல்ல ஸ்டாண்டு, வரவேற்கத்தக்க ஸ்டாண்டு. இந்த மாதிரி ஒரு திறமை என்ன சொல்லி பார்த்தோம் அப்படின்றதனுடைய வெளிப்பாடு இந்தியாவோட பாலிசி அதுதானே. இதனால சொல்லி பார்த்துட்டு இருக்கு இல்லையா. ஆமா, 1971 ஒன்று சொல்லி பார்த்தோம், நாங்கள் குனி வச்சோம், நீ அடங்கலை, மறுபடியும் இப்போ சொல்லி பார்க்குறோம். நீ இந்த மாதிரி மக்களை வந்து அப்பாவி மக்களை கொள்றேன்னாக்கா நீ உன்னுடைய படைகள் மூலியமா ஏவி அனுப்பிதுன்னு கொள்ற. அது இது மேலே சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. இனிமேல் நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம். அதே சமயம் இன்னொரு அறிவிப்பும் வருது சார், அமெரிக்க அதிபருடைய அறிவிப்பு அப்படின்றது 2 நாடுகளும் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புதல் சொல்லியிருக்காங்கன்னு அவங்க சைட்ல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது. அரசாங்கம் எடுக்கிற முடிவு, அந்த முடிவு வந்து நம்ம வந்து இதில் எதுவுமே பரிந்துரை செய்ய முடியாது. இப்போ தான் போர் ரெடியாக இருக்குது, போருக்காக நாங்கள் ரெடியாக இருக்கோம். எங்கள் ஆட்கள், அதாவது பிஎஸ்எஃப் தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு தெரியாமல் இருந்தது, ஆந்திராவில் உள்ள மக்களுக்கு தெரியாமல் இருந்தது. ஒரு நார்த் இந்தியாவில் உள்ள மக்களுக்கு மட்டும் தான் தெரியும் பிஎஸ்எஃப் உடைய ஆக்சுவலி டியூட்டி என்னன்னு தெரியும். சும்மா ஏதோ நாங்கள் காவல் படைக்கு அமைத்திருக்கிற ஒரு போர்ஸ் மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த ஒரு பிரச்சனையில் நாங்கள் ஹைலைட்டாக இருக்கணும்னு சொல்லி கூட நான் பெருமைப்படுறேன். நாங்கள் அதனால தான் ஊடகத்தில் வந்து உங்களுக்கு வில்லிங் ஆகிட்ட சொல்கிறோம், இந்த தமிழ் மக்கள் இத்தனை பேர் நாங்கள் போய் பார்டரில் ஒழிச்சிட்டு வந்தோமோ நாங்கள் பெருமையாக எதிர்கொள்ளுகிறோம். இந்த மாதிரி ஒரு வாரில் இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம், ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை கொடுத்த பிரைம் மினிஸ்டருக்கும் அரசாங்கத்துக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். அதே மாதிரி இப்புள்ள காலகட்டத்தில் மக்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு பின்னாடி, அதாவது இவ்வளோ நாங்கள் கஷ்டப்பட்டாலும் வாரில் நாங்கள் ஈடுபட்டாலும் எங்களுக்கு ரீசெட்டில்மெண்ட் ரீஹாபிலிட்டேஷன் போர்டு கிடையாது, ஒரு நலவாரியம் கிடையாது. நாங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டு இதே போர்க்களத்தில் இன்றைக்கி யார் இறந்தாலும், அதே இராணுவத்துக்கு இறந்தாலும் சரி, துணை இராணுவ படை பிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் சிஐஎஸ்எஃப் இந்த மாதிரி யார் இறந்தாலும் சரி, அவங்களுக்கு பெட்டல் கேஜுவல்ட்டி அப்படின்ற ஒரு அங்கீகாரம், ஒரு வாருடைய ஒரு நாங்களும் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் என்ற ஒரு உரிமை வந்து இந்த வார் மூலயமா வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் பெருமைப்பட்டால் கடமைப்பட்டிருக்கோம். ஆனால் அது எவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு சார். ஏன்னா இது வரைக்கும் இருந்த நிலைமை அப்படின்றது நார்த் இந்தியாவில் ஓரளவுக்கு அது குறித்த ஒரு புரிதல் இருந்தது. இந்த பக்கம் நமக்கு இராணுவம் தான் பெருவாரியாக தெரியும்.
இந்த எல்லை பாதுகாப்பு படை பத்தி தெரியல அப்படின்றது ஒரு சிலருக்கு அப்படின்றது ஏனென்றால் உங்களுக்கு அந்த குஜராத்து, ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, ஜெயின்ட்கே, இமாச்சல பிரதேஷ், தென் அதுக்கு அடுத்து நார்த் ஈஸ்டில் எல்லாமே பார்டர் பரவி இருக்குது. நீங்கள் வரைபடத்தில் பார்த்துங்க, மொத்தமே அந்த ஏரியாவில் எல்லை சம்மந்தப்பட்ட மாநிலங்கள் அதிகமாக இருக்குது. சதர்ன் சைடில் பார்த்துங்க, எல்லை சம்மந்தப்படாத மாநிலங்கள் இருக்கிறதுனால இது எல்லை பற்றியோ இல்லை அங்குள்ள விழிப்புணர்ச்சி பற்றியோ அங்கே நடக்கிற ஆக்டிவிட்டீஸ் பற்றியோ மக்களுக்கு தெரியல. எல்லாமே இராணுவம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்களே தவிர, இராணுவத்துக்கு ஒரு பிரிவு இருக்குது, அவங்க ஏ கிரேடு முப்படைகள், நாங்கள் பி கிரேடு வர்றோம். ஸோ நான் முப்படைகளுக்கு அடுத்து கண்டினியூட்டியாக நாங்கள் பிஎஸ்எஃப் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுத்த மத்திய அரசுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். உங்கள் வீட்டில் இது குறித்து எப்படி பேசுகிறீங்க சார்? உங்கள் வீடு இப்போ முன்னாள் பிஎஸ்எஃப் ஃபேமிலிஸ்ல எல்லாம் பேசுவீங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு என்ன மாதிரி சொல்லிக்கிறோம்? பார், நான் சியால்கோட்டில் இருந்தேன், நான் பூஞ்சி பார்டரில் இருந்தேன், அங்கே பம்பார்மெண்ட் நடக்குது. நம்ம அமுர்ஷாவில் இருந்தோம், இங்கேருந்து லாகூர் 20-40 கிலோமீட்டர் தூரம் இருந்தது. அங்கே சியால்கோட் இருந்தது, அங்கே ராவல்பிண்டி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வரும். அந்த ட்ரெயின் வரும்போது சத்தம் கேட்கும், நாங்கள் எழுந்துக்கிறோம், டியூட்டி பார்க்குறோம். அந்த இடத்துல இவ்வளோ பெரிய போர் பதட்டம் நடந்திருக்குது. நம்ம சகோதரர்கள் அங்கே இருக்காங்க, ஃபேமிலி இங்கே இருக்காங்க, அவங்க ஃபேமிலி குடும்பத்துக்கு நம்ம ஆறுதல் சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான செய்திகள் அப்படின்றதெல்லாம் வரும்போது எங்கே நம்ம பணிபுரிஞ்சோம் அப்படின்றதெல்லாம் வீடுகளில் பேசிக்கிறோம். நம்ம குடும்பத்தை பற்றி அவங்க அப்பா அம்மா மனைவிமார்கள் எல்லாமே அங்கே இருக்காங்க இல்லையா. பார்டரில் எல்லாமே ஃபேமிலி வைக்க முடியாது இல்லையா. ஸோ 2,75,000 பேர் இருக்காங்க பார்டரில். ஸோ எல்லாருடைய குடும்ப சூழ்நிலை தெரியும் இல்லையா. அதுவும் மூத்தவர்களாகிய நாங்கள் முன்னாடி வந்தவங்க எங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க, சூழ்நிலை எப்படி, பதற்றம் எப்படி இருக்குது, என்ன ஆகும் என்ன ஆகாது, நாங்கள் எப்படி டேக்கிள் பண்ணுறது, எப்படியுடைய ஃபீட்பேக்கை நாங்கள் தெரிஞ்சுக்கிறது, இப்படிலாம் கேட்குறாங்க. தைரியமாக இருக்காங்க. நான் தைரியம் சொல்லியிருக்கோம், நம்ம போராட தானே பிறந்திருக்கோம், அதுதானே போய் சேர்ந்துருக்கோம். நம்ம போராட்டம் நம்ம செய்கிறதுனால தானே மக்கள் நிம்மதியாக தூங்குறாங்க. அதனால் நீ கவலைப்படாதீங்க, ஆண்டவன் நல்லா நமக்கு ஹெல்ப் பண்ணுவார், எல்லாம் நல்லா நடக்கும் சொல்லி நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம். உங்களுடைய பணிக்காலத்தில் சார் இப்போ அப்கிரேட் ஆகிட்டே இருக்கோம் அப்படின்றதையும் பார்க்குறோம். தொழில்நுட்பம் எல்லா விதத்துலேயும் நம்ம வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கோம். அந்த சமயத்தில் இந்த பாதுகாப்பு படையினுடைய பணி குறிப்பாக என்னெல்லாம் உண்டு சார்? ஏன்னா கண்காணிக்கணும் எல்லையே, அது தெரிஞ்ச விஷயம். நார்மல் எப்படி இருக்கும் சார்? அது நார்மல் டைமில் தாய்நாட்டுக்காக அந்த மண் பாதுகாக்கணும். அங்கே லோக்கல் இருக்காங்களே அவங்களுக்கு நம்ம ஒரு விழிப்புணர்ச்சி எடுத்து அவங்க வாழ்வாதாரத்துக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் பாதுகாக்கணும். ஓகே. நார்மலாக அதாவது பார்டர் ஒரு ஃபென்சிங் லைனில் விவசாயிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல், எதிரி நாடு தாக்காமல், அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் அவங்க வாழ்வாதாரத்தில் நம்மளும் ஒரு பாதுகாப்பாக இருந்து அவங்களுக்கு நல்லபடியாக நடத்தி அவங்களுக்கு கொடுக்கணும். அது மீறி அது செயல்படுறது அங்கே தடுக்கணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நாங்கள் அனுபவிச்சிருக்கேன் சொல்கிறேன். இப்போ அங்கே இருந்த அந்த ஒரு கிராமம் இருக்குது அப்படின்னா அங்கே சம்மந்தமில்லாத ஆட்கள் வந்தால் அது சம்மந்தப்பட்ட தகவல்லாம் உங்களுக்கு தெரியுது? கண்டிப்பாக தெரியும். அதாவது தீவிரவாதி கூட டெவலப் ஆகலாம். அந்த கிராமத்து கூட நம்ம இணைஞ்சு இருந்தோம்னா யார் யார் எப்படி எப்படி செயல்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அது நம்ம தெரிஞ்ச பிறகு நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த எல்லையோரத்துலேயும் கிராமங்கள்லேயும் என்ன மாதிரியான நடவடிக்கை எல்லாம் இருக்குன்றது கண்காணிக்கிறதும் பிஎஸ்எஃபோட ஒரு பணி. அது போக இரவு பகலாக அந்த எல்லையில் என்ன நடமாட்டம் இருக்குன்றதையும் கண்காணிக்கணும். ஸ்மக்லிங், கேட்டல் லிஃப்டிங், அது இது என்ன நடக்குதோ அது எல்லாமே தடுப்பு செய்யணும். எதிரிங்களை ஃபயர் பண்ணாலும் நம்ம எதிர்ச்சி பண்ணணும். அவங்க நம்ம ஏரியா வந்து உள்ளே வராமல் நம்முடைய இடத்த சொத்து பாதுகாக்கணும், அதாவது ஜமீன் பாதுகாக்கணும், நிலத்தை நம்ம பாதுகாக்கணுன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி பிஎஸ்எஃப் இருந்தது. உங்களுடைய பணிக்காலத்தில் அந்த மாதிரி திடீர் தாக்குதல் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்ன்றது நடந்திருக்கு. எந்த மாதிரி மறக்க முடியாத அனுபவம்ன்றது? நிறைய நடந்திருக்கு. எங்களை சொல்லணும் மணிக்கணக்கில் போகும். ஒரு பார்டருடைய ஒரு சூழ்நிலை. பஞ்சாப் பார்டரில் வந்து நாங்கள் பேசிக்குவோம், சண்டை போட மாட்டோம். 2 நாட்டு வீரர்கள் பேசிக்குவோம், பரஸ்பரமாக இருப்போம். நீங்கள் அதே மாதிரி ராஜஸ்தானில் போய் நாங்கள் பார்த்துக்குவோம், பேசிக்குவோம், அவங்க டியூட்டி பார்ப்போம். ஜெயின்டிகளை பார்த்தோம்னா ஒருத்தர் பார்த்தா ஒருத்தர் ஷூட் பண்ணிடுவோம். ஸோ ஏன்னாக்கா அது வந்து அதே இங்கே ஒரு நிலைமை, அங்கே ஒரு இது வந்து நேஷனல் பார்டர், அது நேஷனல் பார்டர், இது இன்டர்நேஷ்னல் பார்டர். அது வந்து ஏரியா வந்து நமது இந்த ஏரியான்னு நம்ம வரைபடத்தில் பேசிக்கிறோமே தவிர நம்ம சாமர்த்தியில் அந்த ஏரியா நம்ம பாதுகாக்கிறோம். இது பட்டாய கொடுத்த இடம், அது புறம்போக்கு இடம். அப்போ நீங்கள் சொல்லும்போது ஒவ்வொரு எல்லையிலையும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா எனக்கு டக்குன்னு அந்த இதுதான் ஞாபகத்துக்கிறது. 83ன்னு ஒரு படம், நம்ம 83ல் கப்பு வாங்கினதை பற்றி ஒரு திரைப்படத்தை, கபில் தேவ் தலைமையில் கப்பு வாங்கினதை பற்றி ஒரு படம்.
அதில் காமிக்கும் போதே கரெக்டாக ஃபைனல் அப்போ ஒவ்வொரு தடவை இந்தியா கிரிக்கெட் விளையாடும்போது அவங்க ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இங்கே நம்ம கேட்க முடியாத ஸ்கோர் அப்படின்னு. ஆனால் ஃபைனல் விளையாடும்போது இல்லை இன்னைக்கு நீங்கள் கேளுங்க நாங்கள் ஃபயர் பண்ண மாட்டோம். அப்போ ஒரு ஒரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சூழ்நிலை இருக்குது அப்படின்றது. பார்டர் என்ன சார், இப்போ பீஸ்ஃபுல் பார்டர்னு இருக்குது, டென்ஷன் பார்டர்னு இருக்குது. எப்போ பார்த்தாலும் உன் ஏரியாவை நான் பிடிக்கணும், ஏன் ஏரியா பிடிக்கணும் போது நேஷ்னல் பார்டரில் இந்த பிரச்சனை. பட்டா இல்லாத இடத்துல அவங்கவுங்க அக்குபைடு பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே வந்து பிரச்சனை தான் இருக்கும். ஸோ நார்மல் பார்டரில் நாங்கள் நைட்டில் ஒரு நாள் நைட்டில் 1981 நினைக்கிறேன், நான் வந்து அமிர்த்சர் பார்டரில் இருக்கேன். போய் அங்கே பெட்டெல்லாம் எடுத்துன்னு போயிடணும். நாங்கள் எங்கே தங்குறோமோ அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் போனோம். அங்கே ஒரு விறப்பு இருக்கும், அந்த விறப்பாண்டா உட்காந்துக்கணும். 3 பேர் போவோம். 100 அடி 100 அடி 300 அடி ஒவ்வொருத்தர் தள்ளி உட்காரணும். 3 மணி நேரம் தனியாக பிரிக்கணும். அந்த 3 மணி நேரன்றது அரசாங்கம் கொடுக்குற டைமாக இருக்கும். அதாவது 9லேருந்து 12, 12லேருந்து 3, 3லேருந்து 4 சொல்லுவாங்க. அந்த நேரம் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் பாகிஸ்தான் பார்டர் அப்படியே உட்காந்துட்டு பாகிஸ்தான் தான் நீங்கள் பார்க்கணும். இந்தியா மேலே முதுகு இருக்கும். ஸோ சைடில் வந்து நம்மளை செக் பண்ணுறதுக்கு, நம்ம தூங்குறோமா இல்லையா முழிச்சிட்டு இருக்கோமா நம்மளை செக் பண்ணுறது சைட்லேருந்து வருவாங்க. இப்போ இங்கேருந்து எடுத்துங்களேன், நீங்கள் வந்து சைதாப்பேட்டை வரைக்கும் அப்படியே நம்ம கவர் பண்ணிடுறோன்னு வச்சுக்கலாம். 200 அடி 200 அடி 200 அடி கவர் பண்ணுறோம் இங்கேருந்து, இந்த லொக்கேஷன்லேருந்து. இப்போ நம்ம செக் பண்ணுறது இப்படி வருவாங்க. ஆனால் ஃப்ரண்ட்டு பாகிஸ்தானை பார்ப்போம். ஸோ இந்தியாவுடைய முதுகு பின்னாடி இருக்கும். பின்னாடி இருந்து ஃபயர் எவன் பண்ண மாட்டாங்க, நம்ம ஆளு தான் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை ஒரு 5 பேர் நடந்து வராங்க. நடந்து வரும்போது நான் என்ன செஞ்சுறேன், ஃபயர் பண்ணிடுறேன். நான் அப்போது வந்து 2 வருஷம் 3 வருஷம் தான் சர்வீஸ் எனக்கு. அது 2-3 ரவுண்டில் ஏதோ ஒரு ரவுண்டு ஹிட் ஆகிடுச்சு. அவங்க உடனே லைட் போட்டு பேராஷூட் போடுவாங்க. இது இருக்குது எங்களுக்கு, அந்த இது போட்டாச்சுன்னா லைட் தெரியும். லைட் தெரிஞ்சால் பர்மிங்க பிழைக்கிறதுக்காக வர்றாங்க. அதாவது அவன் தீவிரவாதியும் கிடையாது, அந்த நாட்டு பாகிஸ்தான் மக்களும் கிடையாது, பாகிஸ்தான் வழியாக பிழைக்கிறதுக்காக இந்தியாவை தேடி வர்றாங்க மக்கள். அந்த மாதிரி சூழ்நிலை நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். ஸோ சில இடத்துல பூஞ்சி இடத்துல நாங்கள் வந்து பார்டரில் ஃபயர், அதாவது சாப்பாடு எடுத்துன்னு வர்றதுக்காக, ரேஷன் எடுத்து வரதுக்காக நான் போகிறோம். காலையில் நாங்கள் போவோம். நான் போயிட்டு மலை மேலேருந்து அப்படியே கிராஸ் வரும்போது எங்கள் மேலே ஃபயர் வரும். இப்போ ஃபயர் வரும்போது நாங்கள் எகிரி கீழே குதிச்சுடுவோம், சேஃப்டி எடுத்துக்குவோம். ஃபயர் டவுன் ஆன பிறகு, இருட்டான பிறகு நாங்கள் அந்த போஸ்ட்டில் போய் ஏறுவோம். இந்த 2 மாதிரி துப்பாக்கி சூட்லாம் தப்பிச்சிருக்கோம். நான் ஒரு துப்பாக்கி சூட்லேயும் தப்பிச்சிருக்கேன். 2வது மலையில் தீ வச்சுட்டாங்க, அவங்க ஃபயர் வச்சுட்டாங்க, அதாவது தீ வச்சுட்டாங்க. அந்த தீ பரவிட்டு வரும்போது ஏற்கனவே வாருக்கு முன்னாடி மைண்ட் லேயிங் பண்ணியிருக்காங்க. இந்த ஆன்டி பர்சனல் மைன் சொல்லுவாங்க. அது ஆன்டி டேங்க் மைன்ன்றது டேங்க்குக்காக வயலில் வைக்கிற மைன். அது வயலில் வச்சாச்சுன்னா டேங்க் வந்து வெடியும், பிளாஸ்ட் ஆகிடும். ஸோ ஆன்டி பர்சனல் மைன்ன்றது ஒவ்வொரு பர்சனலுக்காக ஒரு 3.5 கேஜி 4 கேஜி வெயிட் வந்தவே தூக்குற மாதிரி ஒரு இருக்கும். அதெல்லாம் லே அவுட் பண்ணியிருப்பாங்க, நமக்கு தெரியாது. ஒவ்வொரு இடத்துல மெட்டல் டிடெக்டர் வச்சு தான் நீங்கள் வந்து பாதையை வந்து கடக்கணும். ஸோ அந்த சூழ்நிலையில் நாங்கள் என்ன செய்கிறோம், எங்கே பார்த்தாலும் பட்டாசு வெடிக்கிற மாதிரி டப் 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 டப்புன்னு வெடிக்குது எல்லா இடத்துலையும். அப்போது நாங்கள் ஹெல்மெட் எல்லாம் போட்டுட்டு சேஃப்டி புல்லட் ப்ரூஃப் போட்டு அந்த ஏரியா விட்டு வெளியே வந்த பிறகு கிட்டத்தட்ட எவ்வளோ 1000 கணக்கில் மைன் வந்து வெடிஞ்சிருக்குது. இது வந்து 71 வாருக்கு முன்னாடி வச்ச மைனுங்க. நாங்கள் 84ல் தீ வச்சதுனால அது இந்த பயிர்லேருந்து கூட நாங்கள் தப்பிச்சுட்டு வந்திருக்கோம். அப்போ வச்சது அதுக்கப்புறம் பிளாஸ்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி கான்வேயில் வண்டிங்க போயிட்டு இருக்கும்போது, கான்வேயில் வந்து அங்கே தெரியும் ஒரு நீளமாக வண்டி போயிட்டுருக்குது, அது மேலே ஃபயர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க பாகிஸ்தான்காரர். ரொம்ப திமிரு பிடிச்சவனுங்க. நம்ம இந்தியா தான் அமைதி காக்கிறோம், ஆர்டர் எதிர்பார்க்குறோம். அவங்களாம் அந்த ஆர்டர் அமைதி எதிர்பார்க்காம தீவிரவாத இயக்கத்தோடு சேர்ந்து இந்தியாவை எங்கேயாவது ஒரு மிரட்டல் கொடுத்து ஏதாவது ஒரு பகுதியை கப்சர் பண்ணிடலான்னு பிளான் பண்ணுறாங்க. பகல் கனவு கண்டிருக்காங்க. அவங்க இந்த சுப்பீரியர் கமெண்ட்காகலாம் வெயிட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பாலிசி இருக்குல்ல. இப்போ பாருங்கள், இப்படி அவங்களோட இராணுவ தளபதி என்ன சொல்லியிருக்காரு, இப்போ ஏன் அப்போ எல்லை முந்தனத்து பிஎஸ்எஃப் ஃபயரில் ஏன் 7 தீவிரவாதி மாட்டுறாங்க? தீவிரவாதி ஆர்மி சப்போர்ட் இல்லாமல் வர வேண்டியது தானே? பாகிஸ்தானுடைய மிலிட்ரி சப்போர்ட் இல்லாமல் தீவிரவாதி உள்ளே நுழைஞ்சிருக்கலாம் இல்லையா? அவன் கவரிங் ஃபயர் பண்ணிட்டுருக்கா, அவன் உள்ளே வர்றான். கவரிங் ஃபயரும் சேலஞ்சு பண்ணாங்க, தீவிரவாதியும் போட்டு தள்ளிட்டாங்க. அது பிஎஸ்எஃப்டைய நிலைமை. பார்டர் காக்கணும், வர தீவிரவாதிகள் ஒழிக்கணும், ஒழிச்சு காமிச்சிட்டாங்க. தீவிரவாதி எதிரிங்க இல்லை. நான் கேட்குறது சார், இப்போது ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது ஆர்மிக்குன்னு. அந்த ஆர்மியோட கமாண்ட் கூட கேட்காமலே எல்லையில் ஃபயர் பண்ணக்கூடிய ஆட்களாக தான் இருப்பாங்களா இவங்கெல்லாம்? இல்லை, அது ஆப்ரேஷன் சிச்சுவேஷன். அது ஆமாம், அப்படி தான் அவங்க பண்ணுவாங்க. ஆனால் அதே வேணும்னே இந்தியா மேலே ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம நிலைப்பாடு அங்கே எதிர்கொள்ளும் போது
நம்முடைய லெவல் ஆர்டர் இருக்குது அங்கே. நம்மளும் மேலேருந்து ஆர்டர்லாம் வர வைக்கிறது கிடையாது. ஒருத்தன் ஃபயர் பண்ணனா அவனை ஃபயர் பண்ணணும், ஒருத்தன் துப்பாக்கி வச்சுருக்கனா அவனை போட்டு எடுக்கணும்னா எடுக்கணும், தீவிரவாத கொள்ளணுமோ கொல்லணும். அது இண்டிபெண்ட் பவர். அது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ வந்து அறிவிப்பு அப்படின்றது இந்த போர் வந்து நிறுத்தம் அப்படின்றத வந்து ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருக்காரு அப்படின்னு. ஓகே, ஏன்னா போர் யாருமே விரும்பக்கூடியது இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். இருந்தாலும் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார், நீங்கள் எல்லையில் இருந்திருக்கீங்க, அந்த அனுபவத்தினால கேட்குறேன், இந்தியாவினுடைய வலிமை எத்தகையது அப்படின்ற இந்தியாவோட வலிமை இந்தியாவுக்கு தான் தெரியும். உலக நாடுகளுக்கு எல்லாமே பயப்படுறாங்க இந்தியாவை பார்த்து. இப்போது நம்ம அமைதியாக இருக்கிறோம், நம்ம யார் மேலே அட்டாக் பண்ணல. பாகிஸ்தான் நம்ம மேலே அட்டாக் பண்ணால் நம்ம வந்து டிஃபென்ஸ் எடுத்தோம். டிஃபென்ஸ் எடுக்கிறதுலேயே இவ்வளோ பயம் வந்துடுச்சு உங்களுக்கு டிஃபென்ஸ் எடுக்கிறதுலேயே இவ்வளோ பயம் வந்துச்சு. சரி, நாங்கள் அட்டாக் பண்ணது எந்த நிலைமை இருக்கும், மக்களுடைய சூழ்நிலை என்ன இருக்கும்? இது ஒரு ஆர்மி, நாங்கள் வந்து தீவிரவாதியோ ஆர்மியோ அடிக்கலாம், தவறு கிடையாது. பாகிஸ்தான் மக்கள் அடிக்கக்கூடாதுன்ற எண்ணம் வந்து இந்தியாவுக்கு இருக்க போய் தான் இந்த வார் வந்து அந்த நஷ்ட ஈடு கொடுக்காமல் ஒரு தக்க பதிலடி கொடுத்ததுனால தான் படிஞ்சதுனால தான் இது ஸ்டாப் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேற்கொண்டு பாகிஸ்தான் வாலாட்டினா திரும்ப இந்தியா தன்னுடைய வாலாட்ட முடியாது. எந்த காலத்துக்கு நீ சைனா கிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கினாலும் விமானங்கள் வாங்கினாலும் விமானமுடைய வெளிச்சம் வந்துடுச்சு இல்லை, எவ்வளோ அடித்து தள்ளிட்டாங்க. இப்போ 2-3 நாள் உங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிச்சு இல்லையா? இதுதான் இந்தியாவோட நிலைப்பாடு. ஸோ ஆக இந்திய எப்போவுமே நம்ம நாட்டு வந்து வீரர்கள் வந்து மதிப்பு குறையிடவே முடியாது. நல்ல எக்ஸலண்ட்டாக வேலை செஞ்சாங்க, பாராட்டக்குரியவர்கள். இராணுவம், துணை இராணுவம், அனைத்து குரூப்பில் சேர்ந்து யூனிஃபார்ம் சர்வீஸில் உள்ளவங்க எல்லாருமே கடமையை ஏற்றுக்கொண்டு ஒரு உத்தரவை, அதாவது மேலெடுத்த உத்தரவை மதித்து எல்லையிலும் கட்டுப்பட்டு வந்த பயரை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணாங்களே தவிர, எதிர்த்தாங்களே தவிர, அடிக்கணும் காலாட்படை உள்ளே போனோம் அடிக்கணுன்ற எண்ணம் இன்னும் மேலே மட்டத்திலிருந்து வராத பட்சத்தில் இது இந்த சூழ்நிலை வந்து இருக்கணும் போது நம்ம பாராட்டக்கூடியது. நிச்சயமா சார். ஏன்னா நம்ம இந்த சூழ்நிலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பாகிஸ்தானுடைய அந்த வான் பாதுகாப்பு அமைப்பையே தகர்த்திருக்கோம் அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் புஸ்வானமாக போகுது. சைனா கிட்ட அவங்க வாங்கின ஏவுகணைகள்லாம் பயன் இல்லாமல் போகுது அப்படின்றதெல்லாம். இல்லை சார், அடிக்கடிக்கும் டிஸ்டர்ப் பண்ணுறாங்களே. அதாவது உனக்கு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு உன் நாடு பிரித்து கொடுத்தாச்சு, உன்னுடைய இன்டர்னல் வேலை நீங்கள் செய்ய, எங்கே வேலை நாங்கள் செய்கிறோம். நீங்கள் ஏன் பகல் கனவு காண்ற சார், தீவிர சப்போர்ட் ஏன் எடுக்கிற, குறுக்கு வழியில் ஏன் வந்து இந்தியாவை வந்து மிரட்ட பார்க்குற, அது தவறு தானே. அதுதான் பாடம் கற்றுக் கொடுத்தாங்க. பொறுத்து இருந்து பார்ப்போம் சார் என்னெல்லாம். நன்றி, வணக்கம் சார். Big clubhouse, tiny living space, more common space but less living space. Highest carpet area up to 70% only in Jain's Home. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி.